வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பயனாளிகளுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன, அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படுவதை தமிழக அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் தமிழகத்தில் மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய அந்த விதியானது நடைமுறையில் இருந்ததாலும், அதே போல் தமிழகத்தில் பொது தேர்தலுடைய விதி நடைமுறையில் இருந்ததாலும், இந்த இரண்டு காரணத்தினால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய இந்த புதிய ரேஷன் கார்டுடைய விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த புதிய ரேஷன் கார்டுடைய விநியோகம் செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதுவரையும் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காம இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே உங்கள் அனைவருக்குமே ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழக அரசு தற்போது சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 கார்டுகள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ள இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மீண்டும் இந்த புதிய ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் தற்போது தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க. இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு புதிய ரேஷன் கார்டை பெறுவதற்கு ஒரு பயனாளிக்கு என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவர் மற்றும் அவருடைய உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். திருமணமான பெண்கள் அல்லது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ரேஷன் கார்டில் முறைப்படி உங்களுடைய பேர் நீக்கம் பெற்று இருக்க வேண்டும். நீங்கள் சொந்த வீடு அல்லது வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். உங்கள் பெயர் அல்லது உறுப்பினர் பெயரில் கண்டிப்பாக எரிவாயு இணைப்பு பெற்றிருக்க வேண்டும். இந்திய ஆதார் ஆணையத்தால் வழங்கக்கூடிய குடும்பத் தலைவர் அல்லது உறுப்பினர் அனைவருக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த தகுதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனைவருமே இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு தகுதியான நபர்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா தகுதியுமே ஒரு பயனாளிக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குடும்பத் தலைவர் மற்றும் அவருடைய உறுப்பினருடைய ஆதார் கார்டு, சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டு வரி ரசீது, வாடகை வீடாக இருந்துச்சு அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரம், எரிவாயு இணைப்பு பெற்றதற்கான அந்த எரிவாயு புத்தகம், முறைப்படி உங்களுடைய பேரை பழைய ரேஷன் கார்டுலேருந்து நீக்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த நீக்கல் சான்றிதழ். இந்த 5 டாக்குமெண்ட் இருந்துச்சுனாவே நீங்கள் எல்லாருமே புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி, இப்போ நம்ம பார்த்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ரேஷன் கார்டை பொறுத்தவரை நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை இந்த ஆன்லைனில் 3 வழிகளில் தற்போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் செல்ஃபாகவே இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ்னா செல்ஃபாகவே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோடைய லிங்கை என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இ-சேவை மையத்தின் மூலியமாக இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அவர்கள் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டாக இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. யான் மூலியமாக உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப தெளிவாக நான் பண்ணித்தரேன். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அந்த ரிசிப்டை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி 3 வழிகள் தற்போது நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை முறைப்படி நீக்கியிருக்க வேண்டும். நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய அப்பாவோ அல்லது உங்களுடைய அம்மாவோ தாத்தா பாட்டி ரேஷன் கார்டு ஒரு அட்ரஸில் இருக்குது அப்படின்னா அதே அட்ரஸுக்கு மீண்டும் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வேறு மாற்று அட்ரஸை கொடுத்து தான்
நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொந்த வீடாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுடைய வீட்டு ரசீது வந்து குடும்பத் தலைவர் பேர்லேயும் இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரில் யார் பேர்லாவது இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாடகை ஒப்பந்த பத்திரம் குடும்பத் தலைவர் பேர்லேயும் இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் யார் பேர்லாவது இருக்கலாம். அதே மாதிரி எரிவாயு சிலிண்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் பேர்லேயும் இருக்கலாம், அல்லது அந்த குடும்ப உறுப்பினர் பேரில் இருக்கலாம். இந்த மாதிரி யார் பேரில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, உங்கள் வீட்டு வரிசத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, அல்லது வாடகை ஒப்பந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, எரிவாயு இணைப்பில் இருக்கக்கூடிய அட்ரஸ், இந்த 3 அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருக்க வேண்டும். வெவ்வேறு அட்ரஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படியே அப்ளை பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு ஒரு அட்ரஸாக இருக்குது, ஆனால் அவர் கீழே வரக்கூடிய உறுப்பினர்களுடைய அட்ரஸ் வந்து வெவ்வேறு அட்ரஸாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குடும்பத் தலைவருடைய ஆதார் கார்டு வந்து என்ன அட்ரஸில் இருக்கோ அதே அட்ரஸில் தான் அந்த குடும்ப உறுப்பினருடைய அட்ரஸும் வரணும். அதே மாதிரி அவருடைய வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரமாக இருக்கட்டும், அல்லது வீட்டு வரி ரசீதாக இருக்கட்டும், அல்லது எரிவாயு சிலிண்டராக இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே அட்ரஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கியிருந்த அட்ரஸில் மீண்டும் அதே அட்ரஸுக்கு புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படியே அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து வேறு அட்ரஸ் கொடுத்து தான் அப்ளை பண்ணணும். அந்த அட்ரஸ் வந்து முறைப்படி கரெக்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுடைய தகுதியானவர்களா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸில் தான் நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய நபரா அப்படிங்கிறது வந்து அவர்கள் மூலியமாக அந்த துறை அதிகாரிகள் வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு வந்து விநியோகம் செய்யப்படும். அதனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த தகுதி, இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏற்கனவே ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்து இதுவரையும் உங்களுக்கு ரேஷன் கார்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதத்தில் உங்கள் அனைவருக்குமே ரேஷன் கார்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. தற்போது தான் அந்த வாய்ப்பு வந்து தமிழக அரசு வந்து மீண்டும் உருவாக்கியிருக்காங்க. அதனால் இதுவரையும் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னாலும் சரி, அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே முடிந்தவரை இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக நான் சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் படி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக ரேஷன் கார்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.